வாங்கோ நல்லா தானே இருக்காண்ணா. பொம்மபில் நாங்கள் இருக்கிற பொம்மபில்லாம் வந்து ஏரியா வந்து பழசு. அங்கே வந்து 100 வருடத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் இருக்குது. ஆனால் சரியான பசியாளங்கள் சமோசா சாப்பிட போல இருந்தது. சிக்கன் சமோசா அன்றைக்கு வீடியோ செய்யக்க பேர்டுகள் மாறிக்கிறாங்க. டிஸ்கவரி சேனல் பார்க்குறீங்களா? நல்லா இருக்கண்ணே. ஆனால் தண்ணி வந்து இப்போ ஊற்றியா போகுதுன்னு தம்மோல் அடிக்கிறதுக்கு வருவாங்க போடுங்க. கனடாவுக்கு வந்த உடனே முதலாக வந்த இடம் இந்த இடம் தான். அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகேன். இன்றைக்கி டே 19. இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த டே சொல்லி நாள் போய்கொண்டு தான் இருக்க ஒழிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருதில்லை போலக்கு. ஓகே, இப்போ நேரம் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 மணி. காணொலியை வந்து எடிட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ வந்து போட்டால் பிறகு மற்றது எங்களுக்கு 2-3 வீடியோ எடிட்டிங் இருந்தது. இந்த டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, அதையும் போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீட்டை பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி டீ குடிக்கலாமண்டு இப்போ வச்சுக்கிடாக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் அமௌண்ட் குடிக்க போகிறோம். சரி, நாங்கள் இப்போ ஸ்காப்ரோக்கு வந்துட்டோம். வணக்கம் சித்தா. நாங்கள் இன்றைக்கி காணொலிகள் கொஞ்சம் பதிவு செய்ய இருக்குது, நிறைய காணொலிகள். இப்போ சித்தா தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். என்ன ஆரம்பிப்போமோ? இப்போ நாங்கள் வந்து ஜாஸ்மின் ஃப்ளோரிஸ்ட் ஜாஸ்மின் ஃப்ளோரிஸ்ட்டு வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு அப்படியே ஃபோமில் ஆகண்டா அப்படியே எங்கெங்கே போகிறோம்ன்றதை அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கொண்டு இருந்தோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, நாங்கள் இப்போ வால்மார்ட் போகிறோம். நாங்கள் இப்போ டெப்சோகோட்டாவில் வந்தனால என்ன அப்படியே பேஷ்மோரில் லெஃப்ட் எடுத்து அப்படியே போகிறோம். அப்படி எங்காடி பக்கமெல்லாம் பாருங்க, இந்த புல்வெல்லாம் பச்சை கலருக்கு வந்துடுது. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் நல்ல பச்சை கலருக்கு வந்துடும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துளிர்காலம் என்ன இலை உதிர்காலம் முடிந்து பிறகு இனி இல்லை துளிர்காலம் பெற போகிறது. அப்படியே பாங்க பிறகு கொஞ்சம் நாளில் இலை வந்து பிறகு உதிர்ந்துடும். இப்படியே மாறி மாறி ரொட்டேஷனில் இந்த கனடா வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. இந்த வெதர்வலம் கூடவால் வெதர்வலம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தானே, அதுலேயும் காலம் போகிறதும் தெரியுது இல்லையா? இந்த சினோவை இப்போ யோசித்து பார்க்க தெரியலைங்களா? ஒரு சில இடங்கள்லாம் அந்த ஒற்றைய தொகையாக வந்து குவிச்சு விட்ட கும்பியல் மட்டும் இருக்குது. ஆனால் இதுவும் வந்து முதல் ஒக்கச்சக்கமாக இருந்தது, எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. இனி நாங்கள் கூடியும் போடுறது இல்லை. இனி சும்மா நம்மளை வெந்நியனோடையே 2 வகையாக இருக்கிற அளவுக்கு கனடாவில் வெயிலும் பெறும். என்ன 35 பாய்க்கெல்லாம் போகுமா என்ன? ஐயோ, யோசிச்சுப்பாங்க 16 தாங்க கிடக்கு. உண்மையாக ஸ்ரீலங்காவில் கொண்டே விட்டால் கொஞ்சம் நாளே கஷ்டமாக தான் இருக்குமே. என்ன 35 வந்தால் நாங்கள் பேஜெலாம் போய் நிற்கலாம். நாங்கள் இனி பேஜெலாம் போய் நிற்க போகிறோம், அது ஒரு பேஜ்னா. ஆனால் நான் அதான் பயணம் கொண்டு போக போகிறேன்னே, அதான் கவலையாக கிடக்கு. இதுதான் பாருங்களோ கொஞ்ச நாளாக வேண்டாம். இப்போ உடனே பார்த்தீங்க, நீங்களே எனக்கு ஃபிட்டப்படுத்தாதீங்க, நான் ஒன்றும் செய்யலை. அது சித்தா வந்து இப்போ குடும்பக்காரர் ஆகிட்டார். என்ன சும்மா ஐயோ, நான் சொல்லல, நீங்களே சொல்லி தாரீங்க. இதில் பாருங்க, ரெட்லேயே நாங்கள் எடுக்க போகிறோம். என்ன காரணம்டா 1 by 1 தான் போகணும். இப்போ நான் போகிறேன். அப்புறம் அவையில் நேற்று வரைக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. இன்னும் சரி பண்ணல. என்ன செய்யற? அது சில வேலையில் இப்படி பிரச்சனைகள் வந்து நடக்கும். நான் மேபி பச்சை லைட் வேலை செய்ய பச்சை லைட் அடிச்சுதுன்னு சொன்னால் இதை இதன் விட்டுருவாங்க போட. மாதிரி போகணும். அப்படி அங்கே பாரு, இங்கே பக்கம் பாரு. என்னடா எங்கே வந்து குப்பை இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி கிடக்கு. என்ன கஞ்சல் போட்டுட்டு போனால் காகங்கள் வந்து கொத்தி கொண்டு போவோம். கஞ்சல்லாம் போடுறாங்க போட. என்ன கொண்டு வந்து சில பேர் போடுறாங்க, காற்றுக்கு வந்து ஒதுங்கி தான் இருக்கு. மேபி எல்லாத்தையும் வலிச்சு கொட்டினவங்க தான் இந்த சினிமாக்கெல்லாம். என்ன அப்பே இருக்கு கண்ணில் இந்த ஏசி போட ஏதோ எல்லாம் செய்யுது கண். வாங்கோ போவோம். உங்களுக்கு எனக்கே விளங்குது, அடிக்கடி போல் மாட்டை காட்ட உங்களுக்கு போரிங்காக இருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் போல் மாட்டை காட்டவே மாட்டேன்னா. என்ன இந்த கிப்கார்ட் எடுக்கிறது தான் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இந்த பவுல் கம் வாங்கியிருக்கிறேன். நல்லா இல்லாட்டி உங்களை தான் அடியா. ஓகே, சரி, நாங்கள் இப்போ அடுத்த வேலைக்கு போக போகிறோம் மக்களே. அங்கே பபுள் கத்தை விட எங்கள் முதல்ல சாப்பிட்டு பபுள் கம் அப்படி இருக்கு. நிறைய ஃப்ளேவர் இருக்கு. இது மேங்கோ ஃப்ளேவர். மேங்கோவா இல்லை? ஓ, மேங்கோ. நான் என்ன இதை ட்ரை பண்ணுங்க. சிலோன் ஸ்பைசி கப்புக்கு இப்போ சாப்பிட வந்து நிற்கிறோம்.
செட்டியான பஸ் என்ன நேரம் எத்தனை மணி 4:52 ஆகிட்டு இனி வீட்டை போய் வீடியோ எடிட் பண்ணி போடணும். அது பெரிய ஒரு டாஸ்க்லேயே போகுது வாழ்க்கை. வீட்டை போனோடனே வீடியோ எடிட் பண்ணணும். நாங்கள் மட்டன் கொத்து மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது அடுத்து என்ன சொன்னால் அவ்வளோண்ணா பெப்சி சொன்னீங்க வந்துட்டு பெப்சி எனக்கு வந்துடுது. ஓகேப்பா இது வேறு சமோசா சரியான பசியால் எங்களுக்கு சமோசா சாப்பிட போல இருந்தது. சிக்கன் சமோசா அன்றைக்கு வீடியோ செய்யக்க முதல்ல சாப்பிட்டுனா அது நல்லா இருந்தது. ஆர்டர் பண்ணிக்கிறேன். நிறைய மெனு வைப்பாங்க, மெனுவை காட்டுறது நிறைய சாப்பாடுகள் இருக்குது. ஃபியூச்சரில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க. பிரம்டன் இல்லைன்னு சொன்னால் ஆல்பர்ட்டா மொன்ட்ரியல் இருக்கிறார்கள். இங்கே ஸ்காப்ரோ பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் சிலோன் ஸ்பைசி கப் சூப்பர் சீரியஸ்லி. சித்தாக்கு பிடிச்சிருக்கோம் இந்த சாப்பாடு. இப்போ நாங்கள் வந்து சிக்கன் சமோசா வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஏன்னா பசி இன்றைக்கி அப்போ வடியாக சாப்பிடுவோம், வடியாக இருந்து சாப்பிடுவோமா. அப்படி இருக்கு உள்ளுக்கு கொத்து வந்துட்டு இப்போ கொத்து தான் முதல் சாப்பிட்றோம். வேண்டாம் கொத்து ஆறுனா அப்புறம் சாப்பிட டேஸ்ட் இருக்காது. மற்றது மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் வந்துட்டு முதல் கொத்தை முடிச்சுட்டு அதை சாப்பிடுவோமே என்ன. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. கொத்து சாப்பிட முடிச்சிட்டேன். இது வந்து செஞ்சாங்க உங்களையா. சரி மக்களே, நாங்கள் இப்போ தலைவர் உங்கள்கிட்ட கீ இருக்குது. அப்போ நீங்கள் முன்னுக்கு வந்து கையை வச்சா அக்கறாக்கு சாப்பிட்டுட்டு இப்போ நிறைய எடுத்து விட்டுட்டோமே ரெண்டைக்கு. கொத்தையும் எடுத்து ஃப்ரைட் ரைஸையும் எடுத்து விட்டோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து கூட வருது காய்ஸ். நீங்கள் தனியாக ஒன்று எடுத்து 2 பேர் சாப்பிடலாமே என்ன. ஸோ அதால் கூட்டிகிட்டு அப்போ இந்த கிட்ட வச்சா பாடம் சிலோன் ஸ்பைசி கப்புண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஏன்டா அப்படியே ஒன்று இரவும் சாப்பிட சரி என்னடா போமா. எஸ் ஓகே. கனடாவுக்கு வந்த உடனே முதலாக வந்த இடம் இந்த இடம் தான். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வந்தது. இப்போ நான் நிற்கிறது வந்து ஸ்காப்ரோவில். இந்த ஏரியாலாம் வந்து எங்களோட மேட்ட மாமாவோட வீடு இருக்குது. ஸோ இன்றைக்கி இப்படி நடந்து போய் ஒரு மஜித்தை வாங்க இன்றைக்கி போவோம். இப்படி நடந்து இல்லை சர்ப்ரைஸ் டெலிவரி இப்போ செய்கிறேன் இல்லை, அதை விட்டாச்சு, அது வேண்டாம். பொம்மைவில் நாங்கள் இருக்கிற பொம்மைவில்லாம் வந்து ஏரியா வந்து பழசு. அங்கே வந்து 100 வருடத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட மாமாக்கு இந்த வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018 மாமா வீடு கட்டினது பில் பண்ணது 18 சம்திங் என்ன 18 சம்திங் என்ன 2018 சம்திங். ஆனால் இங்கே இதெல்லாம் எத்தனை வருட பழசு 2003ஆம் ஆண்டு காட்டினேன் என்ன. அதால் இங்கே இருக்கிற மரங்களில் பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து பெரிய மரங்கள். வயசு வந்துட்டு மரங்களுக்கு வயசு வந்துட்டு சாகிற அளவுக்கு வயசு வரையில். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து புதுசு இப்போ புதுசாக வச்ச மரங்கள். இதெல்லாமே வந்து சிட்டி தான் வந்து பராமரிக்குமே என்ன. மற்ற இதில் எல்லாம் இருக்குது தானே இந்த என்ன காபேஜ் பின்னுவார். இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு அடுப்பாங்க. ஒரு டியூஸ்டேல உங்களுக்கு அங்கே தேர்ஸ்டேல எடுக்கிறோம். எங்களுக்கு வியாழக்கிழமையில் எடுப்பாங்க. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து எடுப்பாங்களே என்ன. மற்றது வந்து பச்சை கலர் நீல கலர் ரெண்டு எல்லாமே இருக்குல்லோ. பச்சை கலர் ஒவ்வொரு கிழமையும் எடுப்பாங்க. நீலமும் கருப்பும் மாறி மாறி ஒன்றை விட்டு ஒரு டியூஸ்டே எடுப்பாங்க. ஓகே ஓகே. நீலம் ரீசைக்கிள் பின், கருப்பு வந்து காபேஜ். ஓகே ஓகே. இன்றைக்கு கருப்பு இல்லை பாருங்க, கருப்பு பின் இருக்காங்க. அன்றைக்கு செவ்வாய் வந்து கருப்பும் பச்சையும் எடுப்பாங்களே என்ன. உண்மையிலே பாருங்க, இது கொஞ்சம் அழகான சிட்டி தானே மேடம் என்ன. அப்புறம் கொஞ்சம் மடி தான். அதுவும் இந்த மோனி சைரன் மெக்கானிக்கல் அவரோட இருக்காங்க வடிவு இல்லை, மொபைல் இருக்காங்கலாம் வடிவு. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போ எதிரியே நாங்கள் வாரம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. மாமா அப்படி எழுத்துன்னு வாரேண்ணா. இது மாமா கண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கணும் என்ன என்ன. இந்த போஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு தானே. அது வந்து என்ன மாதிரி வீட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் கீ இருக்கும், அந்த கீயால் ஓப்பன் பண்ணி நாங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ உங்களோட நம்பர் அது இங்கே வராது ரோட்டில் மாட்டாது இல்லையா. கனடாவில் வந்து வீடு வீடாக வந்து கொண்டு லெட்டர் தர மாட்டாங்களே என்ன. இந்த இப்படி இருக்கு. நான் முதல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வந்து அதை சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி இதை சொல்லியிருப்பேன். இப்படி தான் இப்போ இது ஒரு வீட்டு ஏரியான்னு சொன்னால் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு இது என்னன்னு சொல்கிறது 64 வீட்டுக்கு கிடக்குது.
64 வீடுகள் 64 வீட்டின் மெயில் பாக்ஸ் வந்து இருக்குன்னு ஓரளவு நடந்து வந்து இந்த பக்கம் மற்றது இந்த சைடு எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது ஒவ்வொருத்தட்ட வீட்டு நம்பருக்கு கொடுத்துருப்பாங்களே என்ன இப்போ எங்கட வீட்டுக்கு உதாரணத்துக்கு இந்த 3வது பாக்ஸில் வந்து 3வது இதில் நம்பர் இருக்கா நான் இதில் அழிஞ்சிட்டேன் நான் இந்த 2 1 இருக்கேன் இப்போ ஓகே இப்போ மாமாண்ட வீடு வந்து 2ஆம் நம்பர் பாக்ஸில் 7ஆம் நம்பர்ண்டா அவர்கிட்ட வந்து 7ஆம் நம்பருக்கான் பேரும் என்ன இதுக்குரிய கீ வந்து அந்த வீட்டுக்காரர்கிட்ட மற்றது கொஞ்சம் பெரிய பொதி வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து இதுக்கு போடுவாங்க நம்ம இதுக்கு போட்டு கீயை இங்கே போடுவாங்க கீயை இதுக்கு போட்டு விடுவாங்க அதில் வந்து நாங்கள் எடுத்துன்னு போக முடியாது திருப்பி கீயை போட்டுட்டாங்க ஆனால் அதான் இப்போ 16 பேர் இதுலன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆள் தான் இதுக்கு போடுவாங்களேன்னு மாற்றி இந்த 3-4 இருக்குது தானே ஏதோ ஒன்றுலாம் போடுவாங்க ஒரே நேரம் 2 பேர்கிட்ட போட இல்லாத மாறி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாறி எடுத்துகிட்டு வந்து ஸோ அப்போ அப்படியெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் கனடாவில் எவ்வளவு வேணும் ஈஸியாக இப்போ ஆனால் எங்களோட ஊரில் இப்போ கரண்ட் பில் என்னன்னாலும் இப்போ வீட்டான வந்து பெல் அடித்தது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் என்ன மற்றது ஆக்கள் வந்து கூடுதல் ஆக்கள் கார்லாம் வந்து எடுப்பினமே அப்படியே வேலையாளர் வரையாக காரை இதில் ஸ்டாப் பண்ணி போய் எடுத்து கொண்டு போகணும் சம்மரில் நடந்து வந்து போகலாம் ஓகே அப்படியும் இருக்குது நாங்கள் இப்போ எங்களோட மாமாண்ட வீட்டுக்கு பின்னுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த லேனில் பின்னுக்கு போகிறோம் ஓ வா நல்ல ஒரு லொக்கேஷன் தான் பாருங்க தண்ணி ஓடிக்கணும் இருக்குது தண்ணி ஓடுது இப்போ ஏன்டா தண்ணி இப்போ இது நார்மலாக வந்து வேற பாருங்க எப்படி இருக்காங்க வா சூப்பராக இருக்கேண்ணே ஐயோ விழுந்து போகாத எங்கோ திடீரென விழுந்த சித்தா டைட்டில் போட்டு விட்டுருப்பாரு ஓ நல்லா தான் இருக்கு நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு அந்த பக்கம் தான் தண்ணி ஓடுது என்ன அங்கே போகும்போது சித்தா வர இல்லையா வேண்டாம் இங்கே உடம்பெல்லாம் சேர்வல் கிடக்கு இங்கே பாருங்க அதால் சித்தா வர இல்லையா நான் அப்படி வரேன் நீங்கள் அப்படி வாங்கோ அவடத்தில் தண்ணி போகுது நான் அவடத்துக்கு போய் பார்ப்போம் ஓகே வாங்கோ நல்லா தானே இருக்காண்ணா இதில் பொடியெல்லாம் வந்து இருக்கிறவங்களோ என்ன ஏன்னா இந்த இதுவெல்லாம் அடிச்சிருக்காங்க வாங்க சீட் இருக்கக்கூடிய மாதிரி நான் நினைக்கிறேன் தம்மோல் அடிக்கிறவங்க அவங்களோட வாய்ப்பு கூட இருக்குது தானே நல்லா தானே இருக்குது மரங்கள் உங்களை மேலே விழுந்தால் என்ன நடக்கும் இன்றைக்கு அமேசான் காடுகளிலேயே நல்லா தானே இருக்குது இது அப்படியே டிக்டாக் மாதிரியும் முடங்கும் நல்லா இருக்கண்ணே ஆனால் தண்ணி வந்து இப்போ ஊற்றியா போகுதுன்னு வெள்ளையாக ஓடுமேண்ணே மேபி அங்கேருந்து வரதோட கொஞ்சம் ஓகே இருக்குது இது எல்லாம் சேர் ஆகிட்டேன் நான் ஆனால் பெருசாக அந்த இவ்வளோ நாளும் சினோ இருந்தது தான் ஒன்றுமே எல்லாம் கரைஞ்சிடுது என்ன எப்படி இருக்கு இது என்ன எல்லாம் தீ பார்த்ததோ இங்கே அப்போ என்ன ஆனால் காட்டு தீயால் இது என்ன மாதிரி இல்லை இங்கே இங்கே பாருங்க கிட்ட வந்து பாருங்க 18 அது இந்த பாசி இல்லைன்னு ஆனால் இங்கே பாருங்க இது பாருங்க இந்த எரிஞ்சுதான் இருக்கு என்ன சொல்கிறீங்க இங்கே வந்து பாருங்க கிட்ட வாங்க இங்கே வாங்க யாரும் கொளுத்திருப்பாங்க மற்றபடி சொல்லல அதானே அவ்வளோத்துக்கு இதுக்கு வேறு அதானே நெருக்கமாகவும் இல்லை ஆனால் நிறைய மரங்கள் இயற்கையாக தண்ட பாடலே முறிஞ்சு விழுந்திருக்கு என்ன அப்போ நாங்கள் இதில் நிற்கிறோம் சேஃப்டி இல்லை மரங்கள் உயரத்தை பாருங்க மேலே எப்படி இருக்குன்னு அப்படி சோதத்தி பாருங்க நல்ல அழகாக இருக்குன்னு இதுக்கு நிற்க ஆனால் அப்படியே போமா நீ அங்கால இது எல்லாமே வந்து கனகாலத்து மரங்களாக இருக்குமே அப்படி 100 ஆண்டுக்கு மேலே வருமே ஸ்காப்ரோ மார்னிங் சைடன் மெக்னிக்கலை சுற்றி யாராக இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்க இது வந்து மார்னிங் சைடன் மெக்னிக்கல் என்ன இடத்தை என்னென்னு சொல்லலாம் ஸ்காப்ரோ என்ன இங்கே நான் வந்து முதல்ல வந்து இருந்தேன் ஓகே இதால் போகலாம் ஓகே வந்ததாலே போவோம் பேர்டுகள் மாறி கிடக்கு டிஸ்கவரி சேனல் பார்க்குறீங்களா அப்படி தான் இருக்கும் பார்க்க உங்களுக்கு போமா கவனம் நல்லா தான் ஆனால் நல்ல வீடியோக்கள் எடுக்கலாம் என்ன
எடுப்போம்மா சம்மருக்கு இப்போ சம்மர் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. இப்போ நேரம் பாருங்கோ 6 மணி 5 நிமிடம். 6:05க்கு நல்லா தான் இருக்குது உண்மையிலே. காட்டுக்குள்ளே போய் தேன் எடுத்துக்கொண்டு 2 மிருகங்களையும் வேட்டி ஆடிக்கொண்டு என்ன அப்படி வந்துட்டோம். அப்படி சொல்ல ஆசையாக தான் கிடக்கு. நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ நான் வந்து போமம்பில் நோக்கி பயணம் செய்யணும். சித்தா நன்றிகள். நாங்கள் இந்த ஸ்காப்ரோலேருந்து எடுத்து நடந்து போகலாம். என்ன நீங்கள் வாங்க இங்கே ட்ராவல் செய்கிற நேரத்துக்கு ரெண்டு எடுத்து போகணும் யூடியூபுக்கு. இப்போ எடுத்த மாதிரி ஓகே. அதெல்லாம் பெல்ரம் சித்தாம்பர்லாம் போமம்பிலுக்கு அங்கே வந்து என்ன எடுக்கிறது கொஞ்சம் அங்கே எவ்வளோ இருக்குது. ஒரு நாளைக்கு நான் அங்கே வரேன். இப்படியான இடம் போமம்பில்லாம் கூட இருக்கு. ஆனால் சரி என்னோட சேனலுக்கு வீடியோ எடுக்க நான் அங்கே வரேன். ஓகே ஏன் சம்பாடு தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நாங்கள் இப்போ வீட்டடி வந்துட்டோம் போமா.